அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போகிறது மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் 2 பேருக்கும் நடுவில் வந்து ஒரு பனிப்போர் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த பனிப்போரை வந்து துவங்கி வச்சது மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் தான். ஏன்னா அவருக்கு வந்து அவருடைய பதவி வந்து பறிக்கப்பட மாட்டாதுன்னு நினச்சிட்டு இருந்தார். ஆரம்பத்தில் அவருக்கு வந்து எடப்பாடி அவர்களுடைய கைக்கூலியாக அண்ணாமலை செயல்பட்டார். அது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. அவர் வேணும்னே திட்டமிட்டு, அது எடப்பாடி அவர்கள் அவர் வந்து சில பணம்லாம் கொடுத்து அண்ணாமலை வந்து தலைவராக இருக்கும்போது எப்படியாச்சும் இந்த பாஜக கூட்டணியில் நான் சேரக்கூடாது, அதே சமயத்தில் எனக்கு வந்து ரெட்டையில வந்து எனக்கு கிடைக்கணும், கட்சி என் கண்ட்ரோலில் வரணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அண்ணாமலை, நீங்கள் மாநில தலைவர், நீங்கள் கொடுக்குற ரிப்போர்ட் தான் மோடி அவர்களுக்கு போய் சேரும், மற்றபடி எதுவும் வந்து யாரும் பண்ண முடியாது, நீங்கள் தலைவராக வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து அவர் ரொம்ப அழகாக பயன்படுத்தி இந்த கூட்டணியும் உடைச்சி ரெட்டையிலையும் அவர் வாங்கிட்டார், அந்த கட்சியை கைப்பற்றிட்டார். ஆனால் அவர் வந்து அண்ணாமலை வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம், எடப்பாடி எதிர்பார்க்காத விஷயம். எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் சண்டை வரும்பொழுது எப்போல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கூட்டணி வந்து சேரணும் அப்படின்னு பிஜேபியோட நம்ம பேச்சுவார்த்தைக்காக நம்ம கடிதம் அனுப்புகிறோமோ அப்போல்லாம் வந்து அண்ணாமலை தடையாக இருந்திருக்காரு. எடப்பாடி அவர்களும் அண்ணாமலையை காரணம் காட்டி தடுத்து கட்சி இருந்தார். அதுக்கு பிறகு நான் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சனைக்கு பிறகு அதுக்குள்ள ஒரு விஷயம் சொல்லிடுறேன். முதல்லையே நாடாளுமன்ற தேர்தல் என்னமோ அண்ணாமலை தான் கூட்டணி சேர்த்தாருன்னு நிறைய பேர் பொய் சொல்கிறாங்க. அது தப்பு. அந்த கூட்டணி வந்து உருவாக்குனது நான் தான். அந்த கூட்டணி வந்து உருவாக்கல, அண்ணாமலைக்கு விருப்பமே இல்லை. நான் வந்து மேலிடத்தில் வந்து கடிதம் கொடுத்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நான் தான் கடிதம் அனுப்பினேன். என்னோடய லெட்டர் பேடில், பிஜேபி கிங் மேக்கர் லெட்டர் பேடில் கடிதம் அனுப்பியிருந்தேன். அதன் அடிப்படையில் மரியாதைக்குரிய எல். முருகன் அவர்களை வந்து அனுப்பி, மோடி அவர்கள் அமித்ஷா அவர்களை அனுப்பி இந்த மாதிரி கூட்டணி எல்லாம் பாமக அப்புறம் சரத்குமார் அவர்கள் நிறைய கட்சிகளை வந்து கூட்டணி சேர்த்தாங்க. அதில் தான் டிடிவியில் தான் உள்ளே வராங்க. புரியுது உங்களுக்கு? அண்ணாமலைக்கு இந்த கூட்டணி சேர்க்கல விருப்பமே இல்லை. பாஜக தனித்து நிற்கணும் தான் அவர் பண்ணார். திரும்ப திரும்ப ரவீந்திரன் துரைசாமி அப்புறம் இன்னும் பல்வேறு ஊடகங்கள் வந்து அண்ணாமலை என்னமோ நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய கூட்டணி அமைத்தார், அதனால் வந்து 19% வந்ததுன்னு சொல்கிறது வந்து பச்சை பொய். நான் ஆதாரம் வேணால் வெளியிடுறேன். அந்த கடிதம் என்கிட்ட இருக்குது. சும்மா எல்லாத்துக்கும் கடிதம் வெளியிடுறதுன்னு பிடிக்காது. நான் வந்து அது வந்து நம்ம ரகசியமாக சில விஷயம் நம்ம பண்ணுறோம், அதை போய் விளம்பரப்படுத்துகிற மாதிரி இவங்களே நம்மளை வம்புக்கு எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏற்கனவே வந்து நான் தான் பிஎல் சதீஷ் கிட்ட கொடுத்து அண்ணாமலை மறுபடியும் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணேன். அதனால் நான் வெளியிட்டிருக்கேன் கடிதம். சும்மா எல்லா கடிதத்தையும் வெளியிட்டால் அப்புறம் ப்ரைவசின்னு ஒன்று இல்லாமல் போயிடும். இது நம்ம குழப்பா அவனை தூண்டி விடுவாங்க, நம்ம எல்லாத்துக்கும் வெளியிட்டு இருப்போமா? அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். அது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நான் அனுப்பின கடிதம் அவங்க கையில் இருக்குது. அதனால் வந்து நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிஜேபியில் இருந்துக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா கூட அது வந்து சில பேர் மறைக்கலாம், சில பேர் சொல்லலாம். எல்லா அரசியல் கட்சிக்கும் நான் வந்து கடிதம் கொடுத்துருக்கேன். அது அவங்க எல்லாருக்கும் தெரியும். புரியுது அவங்களுக்கு? அப்போ எல். முருகன் அவர்கள்கிட்ட அந்த கடிதத்தை காமிச்சு பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாமே இது பண்ணி மரியாதைக்குரிய எல். முருகன் அவர்கள் வந்து தான் அந்த கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணார். அண்ணாமலை கூட வந்து சும்மா நீ கூட வந்தால் கூட்டிகிட்டு போனார். அது மாதிரி எல்லா இடத்துக்கும் எல். முருகன் அவர்கள் போய் தான் அந்த கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணார். அண்ணாமலை ஃபைனலைஸ் பண்ணல. அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்த வாக்கு சதவீதம் அண்ணாமலை அமைத்த கூட்டணியே கிடையாது. இந்த செந்தில்குமார் அமைத்த கூட்டணி, செந்தில்குமாருடைய ஆலோசனை பேரில், முன்னெடுப்பின் பேரில் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் எல். முருகன் அவர்கள் மூலமாக அமைத்த கூட்டணி. இந்த கூட்டணி அமைத்த பெரும்பங்கு மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் எல். முருகனுக்கு தான் உண்டு. அவர் தான் இதை வந்து செயல்படுத்தியதுக்கு செயல்படுத்தி கொடுத்த அவர் தான். இந்த கூட்டணி ஏற்கனவே 2021 4 எம்எல்ஏக்களை பெற்றுக் கொடுத்ததும் அவருடைய செயல்பாடு தான். அதே மாதிரி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 19% வந்ததும் மரியாதைக்குரிய எல். முருகன் அவர்கள் தான் அதுக்கு காரணமே தவிர அண்ணாமலை ஒரு துளி கூட காரணம் கிடையாது. மறுபடியும் டிடிவி தினகரன் தவறு பண்ணுறாரு. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இங்கே வந்து டிடிவி தினகரன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணாமலை ரொம்ப நம்புகிறாங்க. ஆக்சுவலாக அண்ணாமலை வந்து டிடிவி தினகரனுக்கோ ஓபிஎஸ் அவர்களுக்கோ நம்பிக்கை துரோகம் தான் பண்ணியிருக்கா தவிர அவர் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணல. இன்றைக்கும் அவர் வந்து எடப்பாடியோட கைக்கூலி தான் அண்ணாமலை. எடப்பாடி அவரோட நோக்கம் என்னென்னா பாஜக கூட ஒருபோதும் கூட்டணியை போகக்கூடாது, அதற்கு ஒரு துருப்புச்சீட்டாக அண்ணாமலையை பயன்படுத்திக்கிட்டே இருந்தார். ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு என்ன சர்க்கிள் வந்ததுன்னா அவங்க எதிர்பார்க்காதது, அண்ணாமலையும் எடப்பாடியை எதிர்பார்க்காதது, கூட்டணி வரணும்னா அண்ணாமலையை நீங்கள் தலைவர் பதவி நீக்கினாதான் நான் கூட்டணி வச்சுப்பேன்னு எடப்பாடி வந்து சொன்னார். அப்படி சொன்னால் அண்ணாமலை அவங்க நீக்க மாட்டாங்கன்ற தைரியம், ஒரு நம்பிக்கை அண்ணாமலைக்கு இருந்தது, எடப்பாடி அவர்களுக்கும் இருந்தது.
ஆனால் அது அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. அந்த இடத்துல அன்எக்ஸ்பெக்டடாக எதிர்பாராத விதமாக மோடி அவர்கள் ஓகே ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. ஓகே நாங்கள் அண்ணாமலையை மாற்றிடுறோம், நீங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்ன உடனே அண்ணாமலை தலை இடி விழுந்துருச்சு, எடப்பாடியோடைய கனவுல மண்ணு விழுந்துருச்சு. இதுதான் அங்கே சிக்கல். அப்போது இதுக்கு மேலே வந்து கூட்டணிக்கு வந்து வரமாட்டேன்னு முரண்டு பிடிச்சா அப்போ எடப்பாடி அவர்கள் நம்மளை ஏமாத்துறாரு கிளியராக தெரிஞ்சிடும். அதனால் அவர் ஃபுல் சரண்டர் ஆகிட்டார், ஓகேன்னு கூட்டணி வச்சுட்டாரு. இப்போ கூட அவர் என்னென்னா கடைசி நேரத்தில் பிஜேபி கால வர மாட்டார்னு எந்த நிச்சயமும் கிடையாது. எடப்பாடி அவர்கள் நம்பிக்கைத்தன்மை அற்றவர். அவர் மேலே யாரும் 100% நம்பிக்கை வைக்க முடியாது. அவர் ஒரு என்ன சொல்கிறது, அவர் தன்னை பெரிய ஆளுமையாக நிலைநிறுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. நான் யாருக்கும் அடிமை இல்லை, இந்த கட்சி என்னோடது, நான் வந்து பிஜேபி சொல்ல கேட்கணும் அவசியம் இல்லை, யாரையும் உள்ளே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, அவர் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கார். அப்போ இந்த சூழ்நிலையில் அவங்க அண்ணாமலையே மாற்றிட்டாங்க. இதுக்கு மேலே வாலாட்டினா வாழை ஒட்ட நறுக்கிடுவாங்க பிஜேபி. அதனால் நம்ம வந்து வாலாட்ட முடியாது, அதனால் கொஞ்சம் அடங்கியிருப்போன்னு இப்போதைக்கு அதை ஆற போட்டிருக்காரு. அதனால தான் அவங்க கூப்பிடும் போதெல்லாம் போகிறாரு வராரு பேசுகிறாரு, எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு வராரை தவிர கடைசியில் தேர்தல் நெருங்கும் பொழுது, தேர்தலுக்கு 1 மாதம் இருக்கும்போது அவர் கூட்டணிலேருந்து விலக மாட்டார்னு எந்த நிச்சயமும் இல்லை. கண்டிப்பாக அவர் வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னுவார், கம்மியான சீட்டு கொடுப்பேன்னுவார். ஒன்று பிஜேபி அவங்கக்கிட்ட போய் கெஞ்சி நாக்கத்தவங்க போட்டு நாய் மாதிரி எடப்பாடி அவங்க வாசலில் போய் நிற்க வேண்டியிருக்கும். அப்படி இருந்தவொன்னா நீங்கள் சீட்டு வாங்கணுன்னா நக்கி பொழைச்சி, எடப்பாடி காலை நக்கி பொழைச்சி சீட்டு வாங்கினா வாங்கிக்கோங்க. எனக்கு அதில் வந்து எந்த ஆட்சேபனையும் இல்லை, உங்கள் இஷ்டம். மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இந்தியாவில் மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர்கள். ஆனால் எடப்பாடி கிட்ட தோற்று போயிட்டாங்க, எடப்பாடி காலில் விழுந்துட்டாங்க, எடப்பாடி காலை நக்கி தான் இந்த ஒரு 10 சீட்டு 20 சீட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு உலகம் பேசும், திமுக பேசுவாங்க. இவ்வளோதான். அப்போ தொண்டர்கள் மத்தியில் மோடிக்கும் அமித்ஷாக்கும் மரியாதை இருக்காது. ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் உங்களை காலி பண்ண நினைக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப அல்வா மாதிரி ஆகிடும். இப்போ நாங்கள் சொல்கிற பிளானை, செந்தில்குமார் சொல்கிற பிளானை நீங்கள் கேட்காம ஏதோ நீங்கள் பண்ணுறீங்க, அதனால் மோடியும் தேவையில்லை அமித்ஷாவும் தேவையில்லைன்னு மாற்றிட்டு யோகியையோ இல்லை வேறு யாராவது ஒருத்தர் வந்து தலைவராக போட்டுருவாங்க. இதுதான் அங்கே நடக்க போகுது. அப்போ மோடி அவர்கள் உங்களோட ஆளுமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. இந்த பக்கம் டிடிவி தினகரன், இந்த பக்கம் வந்து ஓபிஎஸ் அவர்கள், இவங்களுக்கு என்னென்னா மறுபடியும் அண்ணாமலை வச்சு கேம் ஆட்டிருக்காங்க. அண்ணாமலை உங்கள் நன்மைக்காக வேலை செய்யலை, உங்களை கூட்டணிலேருந்து பிரிக்கணும்னு நினச்சாரு. தனக்கு கிடைக்காதது, தனக்கு ஒரு கண் போனாலும் அடுத்தவனுக்கு 2 கண் போகணும்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி அண்ணாமலை தன்னை தலைவர் பண்ணி நீக்கிட்டாங்க. இருந்தாலும் எடப்பாடி கொடுத்த அசைன்மெண்ட் அவர் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலைக்கு. அதனால என்ன பண்ணுறாங்க, திமுக ஒரு பக்கம் ஃபண்டு பண்ணுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு, இந்த கூட்டணியை உடச்சி விட்ருவோம், நமக்கே தலைவர் பதவி இல்லை, தலைவர் பதவி வந்து நல்லா கல்லா கட்டணும், இப்போ தலைவர் பதவி தூக்கிட்டாங்க, 5 பைசாக்கு பிரயோஜனம்லாம் போயிடுச்சு, எது பண்ணாலும் நம்மளுக்கு கேள்வி கேட்குறானுங்க, சம்பாதிக்க விட மாட்டானுங்க, வேலையை வேறு விட்டுட்டு வந்துட்டு நம்பி அப்படின்ற ஒரு கடுப்பில் தான் இதை பண்ணிட்டு இருக்காரு. இந்த குட்டையை குழப்பற வேலையை அண்ணாமலை தான் பண்ணுறாரு. ஸோ டிடிவி அவர்கள் வந்து திரும்ப ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, இந்த பக்கம் எடப்பாடி என்ன சொல்கிறாரு, நாங்கள் அவனை சேர்க்க மாட்டோன்றாரு, அவங்களாம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் சேர்க்க வாய்ப்பே இல்லைன்றாரு. இப்போ கூட கேபி முனுசாமி என்ன அதான் சொல்கிறாரு, எடப்பாடி தெளிவாக அமித்ஷா அவர்கள் பார்க்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாரு. அதான் ஒரு நிலைப்பாடு, கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பார் அவர் மாற்றவே முடியாது. இந்த பக்கம் டிடிவி என்ன சொல்கிறாரு, எடப்பாடி என்ன ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது வந்து தீர்வு என்ன, இந்த தீர்வு தெரியாமல் தான், அது எப்படி வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணுறது தெரியாமல் தான் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஒட்டுமொத்த பாஜகவும் குருமூர்த்தி அவர்கள், ரவீந்திரன் துரைசாமி, இன்னும் பல்வேறு ரங்கராஜ் பாண்டே எல்லாரும் வாய்க்கிடி யூடியூப்பில் பேசுவாங்கள்ல, அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நிற்கிறாங்க. இப்போ எல்லோரும் எதுக்கு வெயிட்டிங்னா, இந்த செந்தில்குமார் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதி அனுப்புவேன் எப்படி கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணுறதுன்னு, அந்த லெட்டருக்காக வெயிட்டிங். இல்லைனா இவங்களே ஏதோ ஒன்று பண்ணி சொதப்பி விடுவாங்க. இவங்க சொதப்பல் எப்படி ஆகி பார்த்தீங்களா, செங்கோட்டையன் கையில் எடுத்தாங்க, என்னாச்சு, செங்கோட்டையன் காலி. ஏற்கனவே ஓபிஎஸ்ஸை கையில் எடுத்தார் குருமூர்த்தி, அதனால் என்ன நடந்தது, ஒன்றுமே நடக்கலை. ஸோ இவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று நான் சொல்லுவேன், அதை வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. நான் அதனால தான் வந்து எழுதி அனுப்புறதை நிறுத்திட்டேன். இப்போது நான் அந்த மாதிரி ஐடியா இப்போ கொடுக்குறதில்ல, நிறுத்திட்டேன். இப்போ ஒரு மாதமாக நான் எழுதி கொடுக்கல. நான் வந்து என்ன தேர்தல் பொறுப்பாளர் நியமிங்க, நான் வந்து கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணுறேன். ஏன்னா நேரில் பார்த்து என்னென்ன பிரச்சனை, யார் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். முதல்ல நம்ம வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக செயல்படக்கூடாது. ஒருத்தரோட மனசில் என்ன இருக்குது, ஒரு மனசில் என்ன கோரிக்கை இருக்குது, சில பேர் வெளியே சொல்லுவாங்க, சொல்லாமே இருப்பாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க. அதை கண்டுபிடிக்கணும், அதுதான் வந்து திறமை. அப்படி தான் வியூகம் அமைக்க முடியும். அப்போது ஒரு மனசில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க மனசு கோணாமல் அதை நிறைவேற்றணும். எல்லாரையும் அரவணைக்க முடியலனா கூட அது எப்படி நம்ம வந்து சாத்தியப்படுத்துறது, அதுக்கு ஒரு வழி இருக்குது, சிம்பிளான வழி இருக்குது, அதெல்லாம் செஞ்சிடலாம். ஆனால் அதை செய்ய தெரியாமல் தான் இவங்க முடிக்கிறாங்க. திரும்ப மோடி அவர்கள் இதே தப்பு பண்ணுறாரு. 2026க்கு இன்னும் டைம் இருக்குது, 7 மாதம் இருக்குது, 6 மாதம் இருக்குது. இந்த பொண்ணு வந்து டெலிவரிக்கு போவாங்கல்ல, பிரசவத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு, டாக்டர் சொல்ல இன்னும் 7 மாதம் இருக்குமா, இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கே தேர்தல்னாக்கா அப்படியே கிழிச்சிருவாங்க ஃபைனலைஸ் பண்ணி. தெரியலன்னா கூப்பிட்டு கேளு, உங்களுக்கு என்ன கௌரவ குறைச்சா, பிஜேபிக்காரன் தானே, கட்சிக்காரன் வேலை செய்கிறேன், இதில் வந்து என்னை கூப்பிட்டு கேட்டால் உங்களுக்கு என்ன குறைஞ்சா போயிடுவீங்க நீங்களா? அப்போ எவ்வளோ திமிரு உங்களுக்குலாம், எவ்வளோ ஆணவம் அகங்காரம்.
அப்போ பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். இப்போ இங்கே யாருக்கும் அறிவில்லை, யாராலே இதை செய்ய முடியல. நான் வந்து கட்சிக்காரன் சொல்கிறேன், இப்போ எழுதி அமிச்சா அதை வந்து அப்படியே சொதப்புறீங்க. அதனால் நேரில் நான் சொல்கிறேன்னு குருமூர்த்திக்கு லெட்டர் கொடுத்தேன், இன்னும் வந்து கூப்பிடல. டிடிவி லெட்டர் கொடுத்துட்டேன், அவங்க பிஏவும் சொல்கிறேன்னு சொன்னார், இன்னும் கூப்பிடல. ஸோ அண்ணாமலையை பார்க்க ஒரு டைம் இருக்குது, மற்றவங்களை பார்க்க டைம் இருக்குது, என்னை கூப்பிட்டு பார்க்க டிடிவிக்கு டைம் இல்லை. இதில் வேறு வந்து செந்தில்குமார் வந்து இப்படி திட்டுறாரு, விமர்சனம் பண்ணுறாருன்னு அண்ணாமலைகிட்ட கம்ப்ளைண்ட். அண்ணாமலை வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து இப்படி சொல்கிறார், விமர்சனம் பண்ணாதீங்க அநாகரிகமான்ட்டு. முட்டாள்னு தான் சொல்ல முடியும். புத்திசாலி தலைமை பண்பு இல்லாதவர் தான் டிடிவி. இந்த விஷயத்தில் எடப்பாடியை நான் வந்து உண்மையிலேயே பாராட்டுவேன். ஏன்னா எடப்பாடிக்கு அந்த கட்சியை எப்படி கைப்பற்றுறது, தன்னை வந்து இப்படி ஆளுமையாக முன்னெடுத்து தெரியுது. ஆனால் டிடிவி அது தெரியலல்ல. ஒன்று சொல்புத்தி இருக்கணும், இல்லை சுயபுத்தி இருக்கணும். ரெண்டுமே இல்லை, உங்களை திட்ட தான் செய்வேன். அப்போ ஆலோசனை கூப்பிட்டு கேட்கணும்ல. புரட்சி தலைவி அம்மா அவருக்கு எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் ஆலோசனையை கூப்பிட்டு கேட்டாங்க, என்னை சந்திக்கணும்னு ட்ரை பண்ணாங்க, என்கிட்ட ஆலோசனை கேட்டாங்க, ரகசியமாக மீட் பண்ணி பல விஷயம் சொல்லிட்டு வந்தேன். கட்சியில் சேரணும்னு போது மட்டும்தான் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால் இதெல்லாம் வந்து நடந்தது. சோ அவர்களுக்கு தெரியும். இன்றைக்கி சோ அவர்கள் இல்லைனாலும் சசிகலா அம்மா இருக்காங்கல்ல, நான் என்ன கடிதம் என்னன்னு டிடிவிக்கு தெரியாதா? இப்போ கேட்க வேண்டியதானே. அப்போது என்னுடைய ஆலோசனையின்படி தான் அம்மா வந்து 2011 வெற்றி பெற்றாங்க, 16 வெற்றி பெற்றாங்க. நான் தான் வியூகம் அமைச்சு கொடுத்தேன். அவங்களுக்கு மதிக்க தெரியுது. டிடிவிக்கு மரியாதைன்னா என்னன்னே தெரியல.